யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிடுறது இப்போ எல்லாருக்கும் எல்லா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறவங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணவங்களுக்குலாம் ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதி 2022 உங்களுக்கு மாற்றத்தை யூடியூப்பில் இருக்கிற மாற்றத்தெல்லாம் கொஞ்சம் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன மாற்றம்னு சொல்லி நான் வாயில் சொல்கிறதில் அந்த இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்களே படித்து பார்த்துங்க. அது என்னென்ன மாற்றம் தெரியுமா? இந்த கிறிஸ்து சேனல் வச்சுருவங்களுக்கு இந்த குழந்தைங்களை பற்றி போடுறது, இந்த இதுவெல்லாம் கெட்டதெல்லாம் காமிக்கூடாது, இந்த இதெல்லாம் காமிக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் எடுத்துன்னு வராங்க. இன்னும் சர்ப்ரைஸ் ஐ பட்டன் அது சேஞ்ச் பண்ணுற போல நினைக்கிறேன். அது சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஐ பட்டன் தான் சர்ப்ரைஸ் பட்டன் இருக்கிற அது சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சேஞ்ச் ஆகுதுன்னா மறையிற போல் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னொன்று கமிட்டி கைட்லைன்ஸ் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 5ஆம் தேதி மேலே தான் மாற்றத்தை சொல்லிக்கிறாங்க. அது எப்படி என்னென்ன மாற்றம் வரும் போகிறோன்னு சொல்லி தெரில. ஆனால் மாற்றத்தை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது மெயினு எல்லா சேனலுக்கும் ஒரு இதுவாக இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. நம்ம அந்த மாற்றத்துக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லி அது இது பண்ணணும்னு சொல்லி நான் இது பண்ணேன். அந்த டைரெக்டாக உங்களுக்கு அந்த மெயில் காமிக்கிறேன், பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மெயில் தான் வந்தது. இந்த மெயில் என்ன பாருங்கள். இந்த மெயிலில் இந்த மெயில் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் காப்பி பண்ணி இது பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் இதில் போய் செக் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணி பச்சு பார்த்துங்க. பச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த இதுக்கு தெரியும் என்னென்ன போட்டது. ஜனவரி 5, 2022 அன்று நாங்கள் உங்கள் சேவை விதிமுறைகளை விதிவிலக்குகளை பயன்படுத்தப்படுவது என்று எதிர்பார்க்கலாம் என்பதை தெளிவுபடுத்தும். எளிதை புரிந்து கொள்ளவும் உதவுகிறோம். இந்த மாற்றங்களை நீங்கள் யூடியூப்பில் பயன்படுத்தும் முறையை பாதிக்காது. மாற்றங்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை சுருக்கத்தை இங்கே பார்க்கலாம். ஒரு பார்வை. இந்த மேம்பாடுத்தால் உள்ளடக்கியது என்ன எதிர்பார்க்கலாம் என்பது குறித்த கூடுதல் தெளிவு. எங்கள் சேவையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை பற்றி கூடுதல் வெளிப்படையாக நாங்கள் வழங்குகிறோம். இதில் நாங்கள் மாற்றங்கள் மற்றும் புதுப்பிக்க சேவைக்கான காரணங்கள் மற்றும் உங்களுக்கு வழங்கும் மேம்பட்ட அறிவிப்புகள் ஆகியவை அடங்கும். மேற்பட்ட வசிப்பு திறமைக்கான பொதுவான அறிவிப்புகளை எங்கள் விதிமுறைகளில் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இருக்கும் போது அவற்றை எளிதாக புரிந்து கொள்ள எங்களால் முடிந்த அனைத்தும் செய்துள்ளோம். சில பிரிவுகள் பரிசீலனிக்கப்பட்ட கணக்குகள் இடைநிறுத்தம் மற்றும் நிறுத்தம் போன்றவை மற்றும் மற்றவை மாற்றுவது, இந்த ஒப்பந்தத்தை மாற்றுவது போன்ற ஆகியவற்றை இதில் அடங்கும். சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்பு செயல்முறையை சேர்த்தால் யூடியூப் பயன்படுத்துவது எப்போது சமூக வலைத்தளங்கள் மற்றும் அதன் வேலைநிறுத்தம் செய்யப்படுபவர்களுக்கு உட்பட்டது. அதனால் வெளிப்படைத்தன்மையாக அதிகரிக்க விதிமுறைகளில் சமூக வலைத்தளங்களுக்கு எதிர்ப்பு தகவல்கள் வெளிப்படையாக சேர்ந்துள்ளோம். சமூக வலைத்தளங்களால் வேலைநிறுத்தங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது அல்லது ஒரு சேனல் அல்லது உள்கடக்கம் எதிர்ப்பையை பெறும்போது எந்த மாற்றமும் இல்லை. இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் விதி 5 இடைநிலையில் வழிகாட்டு தளங்களை மற்றும் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகளை குறித்து விதிகள் 2021 விதிகளை 2021 கீழ் நீங்கள் செய்துள்ள அல்லது நட்பு விவரங்களின் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் விவரங்களை வழங்க வேண்டும் என்பதை கூகுள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த அரசின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அம்சத்தின் யூடியூப்பில் உள்ள உங்கள் கணக்குகள் எந்த பாதிப்புகளும் படித்து யூடியூப்பை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகள் மற்றும் கூகுளின் தனிப்புரிமை கொள்கை பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளவும். இந்த ஒப்பந்தத்தை மீறினால் எச்சரிக்கை அல்லது உங்கள் கணக்கின் அனைத்து அல்லது பகுதிகளின் அனுகூலம் இழப்பு அல்லது நிறுத்த உள்ளிட்ட கூடுதல் நடவடிக்கை ஏற்படலாம்.
இந்த தேதிக்கு பிறகு யூடியூப்பை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை ஏற்கிறீர்களா? கவனத்திற்கு கொள்ளவும். இந்த குழந்தை யூடியூப் கிட்ஸ் பயன்படுத்தும் அனுமதித்தால் அல்லது உங்கள் குழந்தையை யூடியூப்பில் பயன்படுத்துவதை ஃபேமிலி லைன் மூலம் நிர்வகித்தால் இந்த மாற்றத்தை பற்றி அவரிடங்களும் பேசியது நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் அளவில் சமூகத்தில் ஒரு பகுதியாக இருப்பதை நன்றி. இதாங்க இந்த இதற்கு இங்கிலீஷில் போட்டுக்கிறோங்க பாருங்கள். இந்த இங்கிலீஷில் பார்த்து நீங்களும் படிச்சுப்பாங்க. விதிமுறைகள் வந்து இப்போ 2005 அதான் ஜனவரி 5ஆம் மாற்றங்கள் தான் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபு கிட்ஸு பண்ணுறது. இப்போ மாமூலி டிவி சேனலில் நம்ம குழந்தைங்கள பேசி வைக்கிறது அதெல்லாம் வந்து கிட்ஸ் சம்மந்தப்பட்ட தனியாக வீடியோ போனால் இதுக்கு சம்மந்தப்பட்டது இது பண்ணணும். அதுக்கு சம்மந்தப்படக்கூடாது. யாருக்குன்னா எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் செஞ்சு பண்ண கிட்ஸுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரக்கூடாதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இது பாருங்கள். இதுதான் ஜனவரி 5ஆம் மாற்றங்கள். ஒன்றும் இல்லை, மாற்றங்கள்னா கொஞ்சம் நியூ அப்டேட்டாக எடுத்துகிட்டு வரப்பாங்க. சப்ஜெக்டு கவுண்டிங்கு, இந்த லைக் கமெண்ட்ஸு, இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றமாக எடுத்துன்னு வரப்பாங்க. அதே மாற்றம் தான், கொஞ்சம் சேஞ்சு, அவ்வளோதான்.